அட்லீஸ்ட் அந்த அந்த லாஸ்ட் படம் அவர் முடிக்கிறதுக்குள்ள அந்த படத்தில் ஏதாவது ஒரு இது அவர் கூட வரணும்னு ஆசைப்பட்றேன். பார்ப்போம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாம் சேர்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ப்ரெஸ் மீட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நிறையா விஜய் சாரை பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ நான் ரொம்ப பரவிருச்சு. மேபி அவரும் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் அவரை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஆக்சுவலி 10th மூவினுமா அவருக்கு செகண்ட் மூவி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்துட்டு தெரியாது இல்லையா, இப்போ வந்து அவர் அஜித் சார் வந்து இன்றைக்கி இந்த பெரிய லெவலில் வருவாங்கன்னு அப்போ யாருக்குமே தெரியாது இல்லையா. ஸோ இருக்கும்போது ஒவ்வொரு ஷார்ட்டப்போ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்கள் 2 பேரும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில இதங்கள்லாம் கூட என்கிட்ட கேட்பாங்க. அப்போ நானும் வந்துட்டு இப்படி கேஷுவலாக பண்ணலாம், நம்ம நடிக்கிற ஒரு ஃபீலே வேண்டாம், கேஷுவலாகவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணோம். இப்போ சமீபத்தில் அஜித் சாரை மீட் பண்ணேன். ஸோ மறுபடியும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது நான் இனிமேல் அதை பண்ணியிருக்கவே கூடாது, இல்லைனா நான் பண்ண ஒரு விஷயம் இதுதான் சரியான ஒன்றுனா எதை மேம் சொல்லுவீங்க நீங்கள்? ப்ரோ கண்டென்ட் எதிர்பார்க்குறாரு. காமெடி அப்படின்னு எடுத்தா எந்தெந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு இப்போ ரூல் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே இந்த படத்துல இருக்காங்க. சத்யராஜ் சார் டைலாக் பேசுவார்ல, அவரை அப்படியே எடுத்து ஃப்ளோல அடிப்பாரு டைலாக். நான் வந்துட்டு இன்னொன்று சம்டைம்ஸ் ஜெய் சார் கையில் குழந்தை இருக்கிறப்பெல்லாம் அழுதுட்டு இருக்கோம். ஆனால் ஜெய் சார் வந்து அந்த டைலாக பேசணும். Be right sunflower oil. Right on a taste, right on a life. பேபி அண்ட் பேபி இந்த டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக February 14 வச்சுருக்கிறீங்க. நான் எப்படி எடுத்துக்கிறது ஆக்சுவலாக பேபி அண்ட் பேபி அப்படின்னும் போது? பேபி அண்ட் பேபி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட்டு இது என்னென்னா 2 குழந்தைங்க சம்மந்தப்பட்ட ஒரு கதை. 2 குழந்தை ட்ரெயிலரில் காமி. ஆமாம், அவங்கள சுற்றி நடக்கிற ஒரு விஷயந்தான். அது 2 பேபிங்கிறதுனால தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேரை கொடுத்துலான்னு சொல்லி பேபி அண்ட் பேபி அப்படின்னு இன்னொன்று சொல்லும்போது நல்லா இருந்தது. ஓகே, இது வந்து இந்த கப்புள்ஸாக இருக்கிறவங்கலாம் பார்த்தாங்கன்னா ஓகே நம்மளை மீன் பண்ணுறான் போல, பேபி ஹாய் பேபி அந்த மாதிரி மீன் பண்ணியிருக்க கூட எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லாரும் அவங்களுடைய ஃபியான்சியை வந்துட்டு லவரை எல்லாருமே வந்து பேபி பேபின்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் உங்கள் பேபியோடையும் போய் அந்த படத்தை பார்க்கலாம், இல்லை உங்களுடைய லவரோடையும் போய் படத்தை பார்க்கலாம். நாளைய தீர்ப்பில் அந்த பார்த்த சிரிப்பு இப்போவும் இருக்குது. அது எப்படி மேம் அந்த ஒரு, ஏன்னா ஒரு டைமில் மாறும்லாம் சொல்லுவாங்கல்ல, ஏன்னா இப்போலாம் இப்போ நான் அப்படி சிரிக்கிறேன், கொஞ்ச நாள் கழிச்சு நான் எப்படி சிரிப்பேன்னு தெரியல. ஸோ அதை எப்படி அப்படியே இருக்கீங்களா மேம்? எப்படி மேம்? எல்லாம் காடோட கிஃப்ட்டு. இங்கே நல்லா இருக்குது, அதனால் எல்லாமே நல்லா இருக்கு. லவ் இன் வெப் சீரிஸ், ஸோ அது எல்லாமே நல்லா வந்து போயிட்டு ஃபாலோ பண்ணி ரொம்ப வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேபி அண்ட் பேபியில் என்ன விஷயம் அவங்க வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு, எதுடா ரொம்ப என்ன லைக் பண்ண வச்சுச்சு அந்த மாதிரி? தமிழ் இண்டஸ்ட்ரியில் காமெடி அப்படின்னு எடுத்தா எந்தெந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு இப்போ ரூல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. இப்படி ஒரு படத்தில் ஒரு காமெடி ஜானர், அதுவும் நான் வந்து மோஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறது எல்லாமே ஒரு காமிக்கலான ஒரு இதுதான் நான் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒர்க்ஸ் ஆகும். ஸோ இதுலேயுமே வந்துட்டு பீங் அ பார்ட் ஆஃப் இட். பட் இதில் வந்து என்னோட கேரக்டர் கொஞ்சம் சீரியஸான கேரக்டர். அப்படியா? ஆமாம். ஸோ சீரியஸான கேரக்டர்னா சீரியஸானதுனா ரொம்ப சீரியஸாக இல்லை, பட் ஒரு அம்மா ஒரு குழந்தையோட அம்மா ஒரு கேரக்டர். ஸோ அப்படி பார்க்குறப்போ கொஞ்சம் சீரியஸ்னு வச்சுக்கோங்களேன், ரேதர் தென் அதர் கேஸ்ட். ஸோ அப்படி அண்ட் இப்படி ஒரு கேஸ்டோட இப்போ நடிக்கிறப்போ நான் வந்து செலக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கேஸ்ட்டுக்காகவே ஐ கேன் ஜஸ்ட் கோ இன். அண்ட் ஆல்சோ ஸ்டோரியாக ஒன்லைனாக நான் கேட்குறப்பவே இட் வாஸ் வெரி ஃபேசினேட்டிங். அந்த ஒன்லைனே உங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அண்ட் அதோட சேர்ந்து அந்த ஆர்டிஸ்ட்டும் ஒரு பெரிய ப்ளஸ் ஆக்சுவலி. ஸோ ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது ஒரு குழந்தைக்கு அம்மா எல்லாரும் கேட்பாங்க கண்டிப்பாக, ஒரு குழந்தைக்கு அம்மாவை நடிக்கிறது அப்படின்றது எப்படி ஒத்துக்கிட்டீங்க? ஏன்னா அந்த கதையில் இருக்கிறதாண்டா பண்ண முடியும் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருப்பீங்க. ஐநோ இல்லை அப்படி இல்லையா? ஆக்சுவலி குழந்தையோட அம்மானா அது கை குழந்தையோட அம்மா தானே. இட் டசன்ட் ஹேவ் டு பி லைக் ஏஜ்டான ஒரு அம்மா. அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் யோசிக்கலாம். இது ஒரு கை குழந்தை அம்மா தானே, ஏஜ்டான அம்மா வந்தாலும் கெட்டப் போட்டுக்கலாமே அதுக்கேற்ற மாதிரி, அவ்வளோதான். இந்த ட்ரெய்லர்லேயே வந்து அந்த படத்தோட தீம் வந்து தெரிஞ்சது, நீ ஒன்றும் கொய்யா பழத்தை வந்து மாற்றலடா, குழந்தைய மாற்றி வந்திருக்கடா அப்படின்னு நம்ம தெரிஞ்சது. ஓகே, குழந்தைய மாத்திர ஒரு பஞ்சாயத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 ஆர்டிஸ்ட் இவருக்கு பட்ஜெட் ஏறும் இதெல்லாம் தெரியுதா என்னன்னு தெரியல. திருப்பி பார்த்தா அந்த பட்ஜெட் பார்த்தா கொஞ்சம் ஒரு பெருசாக வந்து நிற்குது. அவர் வந்து என்ன ஸ்ட்ராங்காக நின்னது, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நீங்கள் சொன்ன கதையை எனக்கு அழகாக எடுத்து கொடுத்துருங்க, நான் பண்ணுறேன். அந்த ப்ரொடியூசர் தானே நமக்கு வேணும் ஆக்சுவலாக. அதேமாரி மியூசிக் டைரக்டர் அவரும் இமான் சார் தான் மனசில் வச்சுருக்காரு, நானும் இமான் சார். ஏன்னா இந்த படத்துக்கு இந்த கதைக்கு ஒன்று இளையராஜா சார்கிட்ட போகணும், அப்படி இல்லைன்னா அடுத்து இமான் சார் தான். ஓகே. ஸோ 2 பேருமே அதே தான் சொல்கிறோம். ஸோ
காட் கிஃப்ட். எல்லாமே அமைஞ்சது, எல்லாமே கிடைச்சது. அடடே, ஒரு டேரக்டரும் ப்ரொடியூசரும் இப்படி வந்து புரிதல்ல இருந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிருமேன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஸோ அதே மாதிரி டிஜிட்டல்ல எங்கிட்ட பார்த்தாலும் வந்து சாய் தன்யா இருக்காங்க. ஸோ எங்கிட்ட பார்த்தா இப்போ வந்து படத்துலேயும் வராங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரீம் அப்படின்னா நம்மளை இந்த தியேட்டர்ல என் படம் ஓடுண்டா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மொமெண்ட் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? நான் இதுக்காக தான் ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து லாஸ்ட் இயர் நம்ம இதே டைமில் வந்துட்டு ஜான்வரியில தான் ஷூட் பண்ண ஆரம்பித்தோம் இந்த படத்தை. ஸோ அப்போலேருந்தே நான் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக 1 year முடிஞ்சு இட்ஸ் கெட்டிங் ரிலீஸ். அண்ட் நான் இன்னும் நான் வந்துட்டு அந்த ஆடியன்ஸஸோட அந்த இன்ட்ராக்ஷனோட பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறேன். எப்படி இருக்கும், எப்படி அவங்க சிரிக்க போகிறாங்க, அதெல்லாமே பார்க்கணுன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இன்னொரு கொஞ்ச நாள் தான் பாக்கி இருக்குது. ஸோ ஜஸ்ட் டூ மச் எக்ஸைட்டட். பட் டிஜிட்டல் ஜேர்னியில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலி காலேஜ்லேருந்தே ஐ மீன் டு ஆக்டிங் அண்ட் ஆல். ஸோ அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஒர்க்கிங். அப்புறம் ஒரு 2 yearsஆக ஐ குவிட் மை ஜாப் அண்ட் டு ஃபுல் ஆக்டிங் பண்ணுறப்போ. பட் சூஸ் பண்ணுறது நல்ல ஒரு கதையாக இட் ஷுட் பி குட். அப்போ தான் ஐ ஷுட் லைக் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ஐ திங்க் பேபி அண்ட் பேபி மூலமாக இட்ஸ் கெட்டிங். ஸோ இதுக்காகவே ஓடுனேன்னு ஒரு இது சொன்னீங்க பார்த்தீங்களா? ஸோ ஒவ்வொருத்தவங்க நம்ம ட்ரீம்காக நம்ம யோசிக்கும் போது அது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வந்திருக்கா? அதை எப்படி நீங்கள் வந்து இது பண்ணீங்க? அதுல இருந்து எப்படி? அது கண்டிப்பா வரும். ஏன்னா அடி விழும்ல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான். இது நான் என்னோட ஒர்க் எல்லாம் குவிட் பண்ணிட்டு நான் இதை ஃபுல் டைம் ஜாபாக நான் இதை எடுத்திருக்கேன் ஆக்டிங்ன்றத வந்துட்டு. ஸோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் அளவுக்கு ஐ வாண்ட் ட்ரை. எவ்வளோ முடியுமோ நான் எவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகுறேன்றது தான் இதில் மேட்டர். நான் வந்து இந்த கேரக்டர் பண்ணுறேன்னே வச்சுக்கோங்களேன். அந்த கேரக்டருமே நான் எந்த அளவுக்கு அதுக்கு நான் வந்து சாட்டிஸ்ஃபை. நான் ஆக்சுவலி சார் கிட்டலாம் நான் நடிக்கிறப்பெல்லாம் வந்துட்டு சார் நான் இந்த சீன் மட்டும் இன்னொரு வாட்டி நான் பண்ணிக்கவான்லாம் ஒரு 2 தடவை கேட்டிருக்கேன். பிகாஸ் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். அதே மாதிரி தான் ஆக்டிங் நான் எடுத்துக்கிட்டதும் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அளவுுக்கு நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வாட்டியும் எனக்கு வந்து தளர்றப்போ நான் தான் நினைப்பேன், இன்னும் நீ சாட்டிஸ்ஃபை ஆகலை ப்ரோ, ஓடு 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி அப்படி வந்த ஜேர்னி தான் இந்த ஆக்டிங் ஃபீல்டு. So இன்னும் I am not satisfied. So இன்னும் I have to go to greater heights நான் நினைக்கிறேன். So let's see how it goes. Yes, actually அது வந்து நீங்க சொல்ற நிறைய பேருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாவும் இருக்கும் நம்புறோம். மேம், நீங்க வந்து உங்களுடைய ஜேர்னில வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க கத்துட்டு இருப்பீங்கல்ல, இப்படிதான் இந்த விஷயம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. ஏன்னா இந்த மாதிரி தான் வரணும்னு ஆசைப்பட்டேன்னு ஒன்று இருக்குல்ல, தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், சினிமாவில் அந்த ஆசை நிறைவேறிச்சா மேம்? என்னோட ஃபேஸ் பார்த்தா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ இவங்க வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் கேரக்டர். அப்போல்லாம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி இருக்கீங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி இருக்கீங்க, அவ்வளோ ஒரு எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட் ஃபேஸு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி தான் வரும் எனக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து என்ன கேரக்டர் வேணாலும் பண்ண முடியும். ஸோ நெகட்டிவும் பண்ணணும், பாசிட்டிவும் பண்ணணும். ஸோ ஆக்டிங் ஸ்கோப் அப்போ தான் அதில் கிடைக்கும்னு சொல்ல வரேன் நான். ஸோ நான் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நிறையவே பாசிட்டிவ் கேரக்டர் தான் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். ஸோ எல்லா கேரக்டரும் அதான் என்ன சொல்கிறது, சார் சொன்ன மாதிரி அம்மா கேரக்டர்னால் யோசிக்கிறாங்க, ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு, அவங்க வந்து அம்மா கேரக்டர் அடுத்தது என்ன போகும், பாட்டி கேரக்டர் போகும். இப்போ வந்து என்னென்னா நான் ஆஃப்டர் லாங் டைம் நான் கம்பேக் பண்ணியிருக்கிறதுனால ஸோ நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனலாக அம்மா கேரக்டர் பண்ணணுன்ட்டு நம்ம ஒன்று முடிவு பண்ணுறோம், கலை தேவதை என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கே. நீங்கள் ஒரு விஷயம் வந்து உங்களுடைய ஜேர்னியில் ரெக்ரெட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து உங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம் மேம். அது நான் இனிமேல் அதை பண்ணியிருக்கவே கூடாது, இல்லைனா நான் பண்ண ஒரு விஷயம் இதுதான் சரியான ஒன்றுனா எதை மேம் சொல்லுவீங்க நீங்கள்? ப்ரோ கண்டென்ட் எதிர்பார்க்குறாரு, தம்ப்நெயில் எதிர்பார்க்குறாரு. கேளுங்க ப்ரோ, கேளுங்க. எப்படி கேட்குறீங்க, எதை பற்றி கேட்குறீங்கன்னு எனக்கு அது அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி அதுதான். அவரோட வேலையை வந்துட்டு டக்குனு ஆங்கர் ரோல் வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணிடலாம், அப்புறம் அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு கேள்வி வரும். இவருங்க வந்துட்டு இந்த கேள்வி கேட்டாங்க. மூவிஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து நம்ம படம் பார்க்கும்போது இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுதல் வரும். அது இல்லாமல் இப்போ நம்ம நடித்தது இல்லாமல் மற்ற படங்கள் பார்க்கும்போது இந்த கேரக்டர் நமக்கு கிடச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், அவங்க இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாமே அப்படிலாம் ஒரு ஃபீல் வரும்னு சொல்ல வரேன். நீங்கள் பார்த்து இந்த கேரக்டர் பண்ணால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுன ஏதாவது கேரக்டர் உங்களுக்கு இது நம்ம பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும் இந்த மாதிரி? அது குறிப்பிட்டு பேர் அது எதுன்னு சொல்ல முடியாது. நிறைய படங்கள் பார்க்கும்போது தோணியிருக்கு, ஓ இது நம்ம பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தை கேரக்டர் பண்ணா நல்லா இருக்கும். பண்ணலாமே.
குழந்தை கேட்டு நான் எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க? அவர் கேட்குறாரு. இல்ல மேம் சிஜில அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதை இருந்துச்சுன்னா பண்ணலாம் மேம். அதுக்கு தகுந்த மாதிரி கதை இருந்துச்சுன்னா பண்ணலாம். அது பண்ணலாம். என்ன டக்கு 2 மில்லியன் ஆக்கிட்டீங்க? பண்ணலாமே. நீங்க ஒத்துப்பீங்க, யார் பார்க்கறது? ஓகே. பேபி அப்படின்னு இருக்கும்போது செட்டே வந்து ரொம்ப பேசும்போது தெரியுது எனக்கு. ஏன்னா இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே கலகலன்னு இருக்கும்போது செட்டு எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு சாங்கு. ஓகே. சரிங்களா? முதல் நாளே பாட்டு ஆமா, போட்டு. ஆமா, பாட்டு. ஓகே. ஸோ என்ன சொல்கிறது, அங்கே ஒரு கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருந்தது. அந்த ஃபஸ்ட்டு டே என்ட்ராகும் போதே வந்துட்டு சாங்கோட சீக்வன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. உள்ளே போகும்போதே திருவிழா மாதிரி இருந்தது. நான் பெருமைக்காக சொல்லலை, அன்னையிலேருந்து படம் எண்டு வரைக்குமே அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு. ஸோ ட்ரீட்மெண்ட் எல்லாமே அவ்வளோ ரிச்சு. ப்ரொடியூசர் சார் யாருக்குமே எந்த குறையும் வைக்கல. எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்கிறது, அங்கே அந்த வீட்டிலேருந்து வெளியில் வரதே ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராவது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஃபேன்ஸ் அங்கே. ஸோ அதனால் வந்துட்டு செம்ம ஆஃப்டர் லாங் டைம். நானும் நிறையா பெரிய பேனர் மூவிலாம் பண்ணியிருக்கேன். ஸோ அகெயின் கம்பேக் வந்து என்ட்ரு ஆகும் போதே இப்படி ஒரு பெரிய இதில் பார்க்கும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, ஸோ எக்ஸைட்டட். எனக்கே நான் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தேன்னா ஒரு 10லேருந்து 15 கேரம் நிற்கும். இது நம்ம படமா, வேற எங்கேயாவது வந்துட்டோமா அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துக்கு இவ்வளோ தூரம் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாதுல்ல. 15 கேரம் நிற்கும். ஐயோ பார்த்து பிரதாப்பு ப்ரொடியூசரு பார்த்து அவரை காப்பாற்றணும் இப்படிலாம் மனசுல தோணிக்கிட்டே இருக்கும். ஆனால் என்னென்னா செட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா அது எல்லாத்தையும் உடச்சிட்டு சத்யராஜ் சார், யோகி பாபு சார், ஜெய் சார், இவங்க எல்லாம் வேற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஹோப். ஒரு ஸ்ரீமன் சார்லாம் வந்து அவ்வளோ சப்போர்ட். வந்தாருன்னா ஸ்கிரிப்ட் வாங்கி வச்சு பார்த்துக்கிட்டு சார் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா நான் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி யோகி பாபு சார் அதையும் தாண்டி அவர் நான் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும்போது யோசிச்சுட்டே இருப்பேன். டப்புன்னு ஒன்று அடிப்பார் பாருங்க, அப்படி நச்சுன்னு இருக்கும். அதனால் என்ன பண்ணால் அவர்கிட்ட வந்தோடனே அவர்கிட்ட நான் அப்படி இது பண்ண ஆரம்பிச்சிடுவோம். எல்லாருமே என்னென்னா அந்த சீனை டிஸ்கஸ் பண்ணி பேசி 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 ஒரு க்ளோன்னு வர வைப்பாங்க. இதில் என்னென்னா அவங்க போடுறது நம்ம தடுக்க முடியாது. ஏன்னா அது ஃப்ளோவில் வருது. அதுதான் அந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி என் கண்டென்ட்டும் மாறக்கூடாது. அப்படி ஒரு இதில் ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ ஜாலியாக இருந்தது. அண்டு ஒரு டைலாக் வந்து இந்த ட்ரெய்லரில் வந்துருச்சு. ஸோ ஜெய் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு சுத்தியில் கையில் அப்படி சுற்றுறது, அதெல்லாம் வந்து பார்த்தா கத்தி படத்தில் விஜய் சாருடைய மேனேசம் நான் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா யோகி பாபு சார் டைலாக் சொல்லுவார், பண்ணுறதெல்லாம் தளபதி மாதிரி அப்படின்ற ஒரு டைலாக். அது எதுக்காக அங்கே வந்து வச்சிங்க ஆக்சுவலாக? அது ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஸோ விஜய் சார் கூட தம்பியாக நடிச்சிருக்கிறாரு அந்த விஷயங்கள். விஜய் சார் வந்து ஒரு தளபதியோட ஃபேன். பட் என்னன்னா எங்களுக்கு எல்லாமே என்னன்னா ஜெய் சாரை பார்க்கும்போது அந்த தளபதி லுக்கே வரும். இதுலேயே நான் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பேன். அவருக்கு மற்ற படத்துக்கும் இதுலேயே லுக்கு பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். அது என்னென்னா மற்றவங்க சொல்கிறதெல்லாம் அதை நாமளே உடச்சிடலாமே, அவர் மாதிரி தான் பண்ணுறாரு, ஆனால் அது அங்கே போய் சேருது. அது நாமளே சொல்லி உடச்சிடலாம் அப்படின்னு தான் அப்புறம் யோகி பாபு சார் அவரு சின்ன ஒரு ஐடியா இது பேசிடலாம், இது சொல்லிடலாம், சொல்லிட்டா பெட்ரு அப்படின்னாரு. ஸோ அதனால் உண்மையாக பேசிட்டோம். ஸோ மேம் இது வந்து உங்கள்கிட்ட ஃபைனல் கொஸ்டினாக வச்சுக்கிறேன். ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன், அந்த ஃபோட்டோவோட மெமரிஸ் மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் மேம். ஸோ இந்த திரைப்படம், ஸோ இந்த படத்தை பற்றி ஃபஸ்ட்டு படம் என்ன சொல்கிறது, அவரை ஒரு ஃபியர்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் விஜய் அவர் கூட பண்ணும்போது நாங்கள் 2 பேரும் என்ன சொல்கிறது ஒரு ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த ஒரு ஃபியர்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த சீன் வந்துட்டு கிளைமேக்ஸ் சீன் நினைக்கிறேன். கிளைமேக்ஸ் சீன் இந்த போலீஸ் காஸ்டியூம்லாம் போட்டு நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் நான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேலே என்னோட கேரக்டர் இறந்துரும், செகண்ட் ஹாஃப் வேற ஒரு கேரக்டர் என்றாகும். ஸோ அந்த சீன் பண்ணும்போது நான் அங்கே இல்லை, நான் இல்லை. ஸோ ஃபஸ்ட் படம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். விஜய் சாரோட பண்ணது வந்துட்டு அவர் என்ன சொல்கிறது, அப்போ இருந்த விஜய் சாருக்கும் இப்போ இருக்கிற விஜய் சாருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அவர் வந்துட்டு அப்போ ரொம்ப ஒரு சைலண்ட், யார்கிட்ட ரொம்ப பேச மாட்டார். இப்போ வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மக்களுக்காக பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது நிறைய சேஞ்சஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு வகையில் ஒரு பிளஸ்டாக தான் பார்க்குறேன். ஸோ விஜய் சாருடைய ஹீரோயின் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே அவங்களை எனக்கு மீட் பண்ண எனக்கு ஒன் ஆஃப் த பிளஸ்டான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். அண்ட் மேம் விஜய் சாருக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன், விஜய் சாருடைய நடிக்கணும் இன்னொரு படம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக ஸோ தளபதி 69க்கு அப்புறம் அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி விடுங்க. கண்டிப்பாக. இப்போது ஆக்சுவலி ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்போ நிறைய ப்ரெஸ் மீட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நிறையா விஜய் சாரை பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ நான் ரொம்ப பரவிருச்சு. மேபி அவரும் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன்.
கூடிய சீக்கிரத்தில் அவரை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அந்த அந்த லாஸ்ட் படம் அவர் முடிக்கிறதுக்குள்ளே அந்த படத்தில் ஏதாவது ஒரு இது அவர் கூட வரணும்னு ஆசைப்பட்றேன். பார்ப்போம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாம் சேர்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆர்டிஸ்ட் கேட்டுருக்கேன் சொல்ல போனா. அண்ட் வந்து மாதிரி அஜித் சார் ஹீரோயினாகவும் நீங்கள் வச்சுக்கேன். அஜித் சார் கூட நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மேம் இருந்தது ஆக்சுவலாக? அவர் ரொம்ப கேஷுவல், ஸ்பாட்டில் வந்து ரொம்ப கேஷுவலாக இருப்பார். எனக்கு வந்து ஆக்சுவலி 10th மூவினுமா அவருக்கு செகண்ட் மூவி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்துட்டு தெரியாது இல்லையா, இப்போ வந்து அவர் அஜித் சார் வந்து இன்னைக்கு இந்த பெரிய லெவலில் வருவாங்கன்னு அப்போ யாருக்குமே தெரியாது இல்லையா. ஸோ இருக்கும்போது ஒவ்வொரு ஷார்ட்டப்போ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்கள் 2 பேரும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில இதங்கள்லாம் கூட என்கிட்ட கேட்பாங்க. அப்போ நானும் வந்துட்டு இப்படி கேஷுவலாக பண்ணலாம், நம்ம நடிக்கிற ஒரு ஃபீலே வேண்டாம், கேஷுவலாகவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணோம். இப்போ சமீபத்தில் அஜித் சாரை மீட் பண்ணேன். ஸோ மறுபடியும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ மேம் மீட் பண்ணீங்க? இல்லை, இப்போ நான் இடையில மீட் பண்ணேன் நான். ஸோ சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி விஜய் சார் படத்தில் போய் பண்ணணும். இது பேபி அண்ட் பேபி தெரியலையே, விடாமுயற்சிக்கு தான் போயிட்டு. இந்த படத்தில் நடித்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு என்ன, அதாவது நமக்கு வந்து மறக்க முடியும். இப்போ நாலு பின்னா இன்னும் ஒரு 10 வருஷமா இருக்கலாம், 5 வருஷம். அப்போ வந்து பேபி அண்ட் பேபி நடிச்சிருந்தீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாருமே வந்துட்டு கேரவன் வந்துட்டு பிரேக் அப்போ தான் போவாங்க. ஸோ எவ்ரிபடி வந்துட்டு நாங்கள் எல்லாருமே ஒரே ரூம்குள்ளே தான். ஸோ சத்யராஜ் சார், இளவரசன் சாராக இருக்கட்டும், யோகி பாபு சார், ஜெய் சார், எல்லாமே ஒரு இடத்துல இருக்கிறப்போ எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன். ஸோ அதை நினைக்கிறப்போவே எனக்கு ரொம்ப பிளஸ்டாக இருக்குது. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டால் கூட எனக்கு மேபி இதுக்கப்புறம் எப்படி லைஃப் மூவ் ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் இது ஒரு இவ்வளோ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் க்ரூ. அண்ட் ஆனந்த்ராஜ் சார்லாம் சொல்லப்போனால் அவர் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவருமே வந்துட்டு நல்லா பேசிகிட்டு இருந்தார். நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் எனக்கு எல்லா ஆர்டிஸ்டோடையும் இருந்திருக்கு. நிறைய இன்புட்ஸ் எனக்கு கிடச்சிது. இந்த ஒன்று நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நான் அவ்வளோ சிம்பிளிசிட்டி ஆனாங்க. நம்மலாம் வந்துட்டு ஒரு இதில் பார்த்துருப்போம்ல. ஆனால் பட் எவ்ரிபடி வேர் ஸோ நைஸ். அண்ட் எல்லாரும் கிட்டையும் நல்லா பேசினாங்க. அங்கே ஒன்றா இருக்கிறப்போவே எல்லாரையும் கலாய்ச்சிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஆன் ஸ்க்ரீன் இன்ட்ராக்ஷன் விட ஆஃப் ஸ்க்ரீனில் வந்துட்டு அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணதே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பாக்கியமாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் வச்சு பார்க்கும்போது ட்ரீம் மாதிரி இருக்கு, உண்மையாக நடக்குதா அப்படின்ற மாதிரி வந்து ஆக்சுவலி சார் வந்து ஆக்ஷன் சொன்னோடனே நான் வந்துட்டு சத்யராஜ் சார் டைலாக் பேசுவார்ல, அவரை அப்படியே எடுத்து ஃப்ளோவில் அடிப்பார் டைலாக். நான் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு ஃபேன் கேர்ளாக தான் அந்த மொமெண்ட்டில் நின்று, அந்த கேரக்டராக கூட நான் இருக்க மாட்டேன். நான் ஃபேன் கேர்ளாக சார் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி எனக்கு அந்தளவுக்கு சத்யராஜ் சாராக இருக்கட்டும், ஐ மீன் ஆல் த ஆர்டிஸ்ட், மெயின் இளவரசன் சாரோட ஆக்டிங்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ஆக்சுவலி எனக்கு இளவரசன் சாரோட தான் இருந்திருக்கு. பிகாஸ் அவரோட ஃபேமிலியில் தான் இருந்திருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்துட்டு எனக்கு இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த 2 குழந்தைங்களை வச்சு ஹேண்டில் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப கஷ்டமானது ஒரு செட். ஸோ வந்துட்டு ஏன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க அந்த குழந்தைங்க. அந்த டூப்புக்கு வந்து ஒரு பொம்மை ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துருவாங்க. எல்லாருமே ஒரு சீன்னா எல்லா ஆர்டிஸ்ட் வச்சு ரெடி ஆக்ஷன் அப்படின்னு நல்லா ஆரம்பிப்பான். ஒரு 1/2 hour 3/4 hour எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சத்யராஜ் சாராக இருக்கட்டும், எல்லாரும் வெயிட் பண்ணி தான் அவனுக்கு குழந்தை வந்தால், ஏன்னா ஃப்ரேம் உள்ளே வச்சாச்சு. திருப்பி அந்த குழந்தைய அம்மா போய் சமாதானப்படுத்திட்டு வந்து திருப்பியும் வரதுக்கு ஒரு 3/4 மணி நேரம். ஒரு க்ளோஸ்அப் ஷாட் எடுக்கலான்னு பார்த்தாக்கா முழிச்சிட்டு இருக்க, லாங் ஷாட்ல முழிச்சிட்டு இருக்கோம், க்ளோஸ்அப்ல தூங்கிட்டே இருக்கும். அதை எழுப்பி இன்னொன்னு சம்டைம்ஸ் ஜெய் சார் கையில குழந்தை இருக்கிறப்பெல்லாம் அழுதுட்டு இருக்கோம். ஆனா ஜெய் சார் வந்து அந்த டைலாக பேசணும், அடிச்சுக்கிட்டே பேசுவார், பேட் பண்ணிக்கிட்டே பேசுவார், சாரி பேட் பண்ணிக்கிட்டே பேசுவார், தட்டி கொடுத்துட்டு. ஸோ ஆக்சுவலி இன்னொன்று வந்துட்டு அந்த நாங்கள் சார் வந்து பிளான் பண்ணுவாங்க 9 to 6 கால் ஷீட். ஆனால் அந்த கால் ஷீட்டை அந்த குழந்தைய பொறுத்தா, பிகாஸ் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்லீப் டைம் இருக்கும், அவங்க சாப்பிட்ட உடனே they'll have to rest for some time. அப்புறம் எங்களுக்கு நைட் ஷூட் ஒரு நாள் இருந்துச்சு. ஸோ குழந்தைய வச்சு தான் அந்த நைட் ஷூட்டு. ஸோ குழந்தைங்க வந்து மோஸ்ட்டாக சீக்கிரமாக தூங்கிடுவாங்கல்ல, கை குழந்தை வேற. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் அந்த குழந்தை அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் பிளான் பண்ணது என்னன்னா, 2 குழந்தைய வச்சு பண்ணுறோம். ஒரு குழந்தைல 2 குழந்தை. ஸோ அந்த குழந்தை எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்கு ப்ரிப்பேராக நாங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டோம். இல்லை, ஏன்னா எல்லா நாளுமே அந்த குழந்தைங்க இருந்தது. ஏன்னா எப்படி டிஸ்டர்ப் ஆகும், ஏன்னா எக்ஸ்டன் ஆச்சுன்னா ஆர்டிஸ்ட்லாம் பிடிக்கவே முடியாது திரும்ப. ஏன்னா எல்லாருமே பிஸி ஆர்டிஸ்ட். கிங்ஸ்லேருந்து மொட்டராஜன் சார், இளவரசர் சார், தங்கத்தோட ராமர் சார், ஏகப்பட்ட சத்யராஜ் சார்லாம் விட்டா அவ்வளோதான். அதனால் ப்ரீ பிளான்ட்டாக கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டோம். பிளான் பண்ணதுக்கப்புறம் எங்களை மீறி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி அதுக்கு என்னென்னா ஆர்டிஸ்ட் சப்போர்ட்.
அந்த குழந்தை முக்காவர் எடுத்துக்கிட்டாலுமே புரிஞ்சுக்கிட்டாங்கப்பா இருப்பா. அதை எடுத்துக்கிட்டாலுமே எப்படியாவது அதாவது என்னென்னா சின்சியராக வேலை பார்த்தாங்க. அது தேங்காட் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அதேமாதிரி டெக்னீஷியனில் கேமராமேன் வந்து சாரதி, அவர் என்ன சொல்கிறது, அவர் நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா அது அழகாக எவ்வளோ சீக்கிரம் குயிக்காக பண்ண முடியுமோ, லைட்டிங் சரி மற்ற விஷயங்களும் அவ்வளோ குயிக்காக பண்ணி கொடுத்துருவாரு. சில விஷயங்கள்லாம் என்னென்னா நம்ம இவங்க பேசுகிறத பார்த்து நடிக்கிறத பார்த்து நம்ம கட் சொல்லாமல் அப்படியே பார்த்துட்டு இருப்போம். அங்கேருந்து அவருக்கு கட் சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஆர்டிஸ்ட் இவங்க கட் சொல்லுண்டா அப்படிமா நல்லா இருக்கும்போது நம்ம எது கட் சொல்லணும். இப்படிலாம் நிறைய சீன்லாம் போயிட்டு இருந்தது. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலியாக அது அந்த குடும்பமாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அது நாங்கள் அவ்வளோ அனுபவித்து நல்லா செமையாக இருந்தது. நல்லா அதே மாதிரி நீங்கள் உங்கள் பேபியை கூட்டு போவீங்களா இல்லை பேபிகளை கூட்டிட்டு போவீங்களோ அது உங்களுடைய யார் கூப்பிட்டு போனாலும் நிம்மதியாக ஜாலியாக. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். Thank you. தேங்க்யூ. Be right sunflower oil. Right on a taste, right on a life.